அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். இ-காமர்ஸ், அதாவது ஆன்லைனில் வந்து பொருள் விற்கிறாங்களா, அந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸில் சாக்லேட் வந்து விற்கலாமா, இனிப்பு பொருள் விற்கலாமா அப்படின்னு வந்து கேட்டு வந்து கன்சல்டிங் வந்தார். ஜாதகத்தை நான் வந்து போட சொல்கிறேன், டிகிரி அமைப்பு மட்டும் போட சொல்கிறேன். அந்த டிகிரி அமைப்பை வச்சு, அந்த கிரகநிலைகளை வச்சு நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு அந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து பொதுவாக வந்து புதனுடைய சுபத்துவம், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் புதன் சுபத்துவமாக இருக்கணும். இனிப்புன்னு வந்துட்டு அங்கே சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்கணும். பால் பொருட்கள் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் சந்திரனுடைய சுபத்துவமும் வரும். இந்த எல்லா கலப்பு பலன்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் இவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது, சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு விளக்க போகிறேன். ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. லக்னம் விருச்சிக லக்னம், 2 டிகிரி, ராசி கடக ராசி, புனர்பூஷம் 4ஆம் பாதம். இதுதான் வந்து நம்ம ஜாதக அமைப்பு. 2 டிகிரின்னு வந்த உடனே லக்னத்தை உறுதிப்படுத்தணும்னு குருஜி சொல்லுவாங்களா, லக்னத்தை சந்தேகப்படுங்க, கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால 2 டிகிரியில் இருக்கிறதுனால 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாவத்துவமாக இருக்கிறதுனால முதல் கேள்வி வந்து நீங்கள் பிறந்த ஊரை விட்டு எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். 60 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ வந்து சரி, அப்போ லக்னம் வந்து உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து புதன் சுபத்துவமாக இருக்கணும். புதன் வந்து அவருக்கு பிடிச்ச அதிநட்பு வீட்டில் 10ஆம் வீட்டோட தொடர்பில் குருவுடைய இணைவில் சுபத்துவமாக இருக்கார், பரிவர்த்தனை அமைப்புலேயே இருக்கிறாரு, நல்ல நிலைமையில தான் இருக்கார். அப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தசாபுத்திக்கு வரணும்ல, தசாபுத்தி புதன் திசையே நடந்துட்டு இருக்குது. புதன் என்ன இருந்தாலும் விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாது அட்டமாதிபதி தசை. 11ஆம் இடத்தோட தான் ஒரு பரிவர்த்தனை ஆகிறாருனாலும் முழு மனசோட எந்த நல்ல விஷயத்தை செய்ய மாட்டார். அப்படிங்கிற அடிப்படையில் முதலீடை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெரிய முதலீடை தவிருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் பிஸ்னஸை கொண்டு போங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன், இது எப்படிங்க, அவர் வந்து ஒரு சின்ன வயசு பையங்கிறதுனால அதுலேயே தான் அவர் இருந்தார், எப்படிங்க நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா, எப்படி இருக்கும்னு அதே தான் கேட்டார். புதன் வலுத்திருக்கிறதுனால இவருக்கே ஜோதிடம் கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அஷ்டம சனிலாம் கடந்து வந்துட்டார். இப்போ இந்த ஜாதக அமைப்பு படி வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, லக்னம் ஒருவேளை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படந்து துலாம் லக்னமாக இருந்தால் இந்த புதன் திசையில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, பிறந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, திருமணம் ஆகியிருந்தால் முதல் குழந்தை என்ன குழந்தை பிறந்தது, எப்போ திருமணம் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கொஞ்சம் வந்து கணிப்புகளை மாற்ற முடியுங்க. பிறந்த ஊர்லேயே இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறந்த ஊரில் இல்லைங்க, 4 வருஷமாக வெளியில் இருக்கிறேன்னு சொல்லி அப்போ தான் அதையே சொல்கிறாரு. நான் அதை தானங்க முதல் கேள்வி அதை தாங்க நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் தான் வந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நான் 4 வருஷமாக நான் வெளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எதனால மாற்றி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னபடி தானே நம்ம இது பண்ண முடியும். 4 வருஷமாக நான் வெளியில் தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்போ 4 வருஷமாக நீங்கள் வெளியில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய லக்னம் 12ஆம் இடம் சுபத்துவம் வந்து துலாம் லக்னமாக இருந்தால் தான் நீச்ச சுக்கரனே அமர்ந்தால் கூட ஒரு சுக்கரன் அமர்ந்திருக்கிறது வந்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும். அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன்னாரு. அந்த அடிப்படையில் வந்து இந்த அமைப்பு வருங்க. நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே நேரத்தில் குருவுடைய புத்தியோ அந்தாரமோ திசையோ வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால பிறந்ததே புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்போ வந்து அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குரு திசை முடிகிற வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். அந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தாங்க இருந்தது. காலில் வந்து ஏதோ பிரச்சனையோட தான் இது பிறந்தேன். அது சரி பண்ணுறதுக்கு அந்த குரு திசை முழுக்க வந்து அந்த பிரச்சனையை அனுபவிச்சேன்னாரு. இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை முடிஞ்சிருக்குது, புதன் திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. புதன் திசையில் சுய புத்தி போய்கிட்டு இருக்குது. சனி திசையில் கடைசி புத்தியான குரு புத்தி. அந்த காலகட்டத்தை சொல்லி இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனிச்சு, இன்னொரு தடவை வந்து உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, இந்த காலகட்டம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வந்து உடல் ரீதியாக இருந்தது அப்படிங்கிறத வந்து சொன்னார். இந்த 2 பாயிண்ட் வந்து நான் கேட்டுக்கிட்டேன். நான் இவருடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து உறுதியாக குருவுடைய திசையோ புத்தியோ வரும்போதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுடைய பதில் அப்படி தான் வருது. அதனால நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். துலாம் லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த இனிப்புன்னு சொல்கிறீங்களா, அந்த இனிப்பு வந்து சுக்கிரன் வந்து 9 டிகிரியில் அஸ்தங்க தோஷத்தை அடைவார். இங்கே சூரியன் 3 டிகிரி, சுக்கிரன் 12 டிகிரி. அப்போ அஸ்தங்க தோஷத்து பக்கத்தில் தான் இருக்காரு, முழுசாக அஸ்தங்க தோஷத்தை அடையலை. நீச்சனாக இருக்கிறாரு. முறையான நீச்ச பங்கு அமைப்புகள் வந்து பரிவர்த்தனை மூலியமாக தான் கிடைக்கும். அதாவது வீடு கொடுத்தவங்க பரிவர்த்தனை. இந்த நீச்ச பங்கு அளவுகள் வந்து கொஞ்சம் குறைவு தான். இந்த மாதிரி அடிப்படையில் சுக்கிரன் நேரடியாக சுபத்துவம் இல்லாத அமைப்புகளில் இருக்கிறதுனால புதனுடைய ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறாங்களே, பென்னு, ஸ்கேலு, பென்சிலு, ரப்பர், இந்த மாதிரி நோட்டு, அந்த நோட்லேயே வந்து பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நரிட்டோ ஃபோட்டோ இந்த மாதிரி உள்ள நோட்டுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது நேரில் பார்த்தீங்கன்னா
ஒரு 50 ரூபா இருக்கிற பொருள் ஆன்லைனில் 300 ரூபா இருந்தால் கூட வந்து அசால்ட்டாக கிளிக் பண்ணி வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ உள்ள நவீன நாகரிகம் இருக்குது. அதனால அந்த இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்க. ஸ்டேஷ்னரி, புதனுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டத்தை ட்ரை பண்ணுங்க. அதே நேரத்தில் செவ்வாயும் வந்து உங்களுக்கு சுபத்துவமாக தான் இருக்காரு. இந்த மெடிசின், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து புதனுடைய இன்னொரு இதான அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கேபிள், யூஎஸ்பி கேபிள், சார்ஜர், இந்த மாதிரி சின்ன சின்ன திங்க்கு, பென் டிரைவு, இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டிவி, செல்போன் இறங்காமல் சின்ன சின்ன பொருட்களே ஒரு 100 ரூபா 200 ரூபாக்குள்ளேயே ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டுகள் இருக்குது. இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியுங்க. புதன் திசை சுய புத்தியில் உங்களுடைய லக்னம் துலாமாக இருந்தால், மேபி துலாம் தான் நான் கேட்குற கேள்வி வரைக்கும் அதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இந்த துறைகளில் வந்து கொஞ்சம் தொழிலை ஸ்வீட்டை கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளரலாம். வயசு கிடக்குது, சின்ன வயசு தான், இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன். இந்த ஜாதகத்தில் மெயினாக வந்து அவர் முதலே வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் அந்த கேட்ட கேள்விக்கு அவர் ஒழுங்கான பதில் சொல்லியிருந்தாருன்னா முதலே அந்த கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிருக்கும். இது அதில் தப்பு பண்ணதுனால கொஞ்சம் நீடிச்சுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து தான் வந்து நான் வந்து கன்சல்டேஷனை முடித்தேன். இதை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதக அமைப்பில் வர்ற ஜாதகங்களோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.